ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நர்மதாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாகவே கிச்சன் அப்ளையன்சஸ் தான் இப்போ நான் காட்ட போகிறேன். நான் யூஎஸ் ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் மேலே ஆச்சு. இப்போ அது வரையுமே எனக்கு இவ்வளோ தான் அப்ளையன்சஸ் வச்சுருக்கேன். ஏன்னா இவ்வளோ தான் தேவைப்படுது. இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணுறது இல்லை, ரெகுலராக ரொம்ப என்றைக்காவது தேவைப்படுறது தான். அதனால் மோஸ்ட்லி நான் அப்ளையன்சஸ் வாங்கணுன்னா கண்டிப்பாக எனக்கு வேணுமான்னு யோசித்து தான் வாங்குவேன். ஏன்னா அது வாங்கி வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறதுக்கு அது நமக்கு யூஸ் பண்ணாதையே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி சில இது வாங்கி எனக்கு யூஸே இல்லைன்ட்டு நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். கிச்சன் அப்ளையன்சஸில் ஃப்ளாஸ்க்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் ஃப்ளாஸ்க் எந்த ஃப்ளாஸ்க் நல்லாயிருக்கும்னு யோசிச்சுட்ருக்கலாம். அதுக்காகவும் நான் ஃப்ளாஸ்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் கெட்டில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த 2 கெட்டிலில் எது ரொம்ப நல்லா இருக்குன்னா, இந்த இப்போ கையில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இதுதான் நல்லாயிருக்கும். இது ஹாமில்டன் பீச் பிராண்டு. இது 1 லிட்டர் தான் வாட்டர் பாயில் பண்ணுறதுக்கு. ஆனால் ஈஸி ஆக்சசபிளாக இருக்கும். நம்ம எடுத்துட்டோன்னா ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது. தண்ணி ஃப்ளாஸ்கிலலாம் ஊற்றி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு அது. ஆனால் ஒன்று ட்ராபேக் என்னென்னா, இது 2லேயுமே ஆட்டோ ஆஃப் கிடையாது. எப்போவுமே நம்ம தான் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆட்டோ ஆஃப் மாதிரி கெட்டில் வேணும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கெட்டில் ஆட்டோ ஆஃப் ஆகிறது இதுவுமே ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்க்கும்போது ஆட்டோ ஆஃப் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆட்டோ ஆஃப் ஒர்க் ஆகலை. அதனால் நான் இதே வச்சுக்கிட்டேன். இதே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. இது மோர் தென் 6 இயர்ஸாக நான் அந்த கெட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இதுவரையும் எந்த பிரச்சனையுமே அந்த கெட்டிலில் வரல. நீங்கள் கெட்டிலில் சூடு பண்ணி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைக்கிறவங்கன்னா அந்த கெட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளான கெட்டில். ஆக்சசபிளுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ட்ராவல்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்ட்டாக இருக்கும். வெயிட் இருக்காது. ஈஸியாக ஒரு ஓரமாக போட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கொஞ்சம் குண்டான கெட்டிலெல்லாம் வாங்கிட்டால் எனக்கு என்னவோ இடத்த ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப இடமும் ஆக்குப்பை பண்ணாது. ட்ராவல் பண்ணுறதுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுறக்கும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த கெட்டிலே சேஞ்ச் பண்ணாத வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கெட்டில் இருக்குது பார்த்திங்களா, அந்த கெட்டில் டெம்முவில் வாங்கினேன். ஏன்னா சும்மா ட்ராவலுக்கு மில்க் பாயில் பண்ணுறக்காக தான் அது வாங்கினேன். அந்த கெட்டில் ட்ரை பண்ணலான்னு தான் வாங்கினேன். ஆனால் அந்த கெட்டில் யூஸ் பண்ணுறக்கு அவ்வளோ எங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை, ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுறக்கு. அதனாலேயே நான் ட்ராவலில் மில்க் பாயில் பண்ணுறதுக்கு தேவைப்படுதுன்னா போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். ரெகுலர் யூசேஜுக்கு அந்த கெட்டில் யூஸ் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட். இந்த கலர் இன்ஸ்டன்ட் பாட்டை நான் யார்கிட்டையுமே பார்த்ததில்லை. ஏன்னா இது எனக்கு கிஃப்டாக வந்தது. அதனால் லிங்க்கு கூட கிடையாது. எங்கே வாங்கினாங்கன்னு நான் கேட்கல. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் பாட் நான் பெருசாக எனக்கு வாங்கணும்னு தோணவே இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி நான் நம்ம ஊர் ப்ரெஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கர் இருக்குது இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. இன்ஸ்டன்ட் பாட் வாங்கணும்னு தோணவே இல்லை. ட்ராவலுக்கு மேபி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வேணால் நான் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா என்கிட்ட பழைய ஒரு குக்கர் ட்ராவலுக்கு வச்சுருந்தேன். அதுவே எனக்கு ஓகேன்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் பாட் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணலான்னா எதுக்காக இப்போ வரையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா, ரைஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு. பொங்கல் வச்சா ரொம்ப நேரம் ஹாட்டாக இருக்கும் இதில். ப்ளஸ் நம்ம ப்ரெஷர் குக்கரில் பொங்கல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றினா வெளியே வந்துடும். ஆனால் இன்ஸ்டன்ட் பாட்டில் வைக்கும்போது அந்தளவுக்கு தண்ணி வெளியே வராது. ஒரு கப்பு ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே நல்லா தான் இருக்கும். தண்ணியுமே வெளியே வராதா. அதனால் இது பொங்கலுக்கு எனக்கு கரெக்டாக சூட் ஆகுங்க. பொங்கல் வச்சாலுமே ரொம்ப அந்த நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ணும்போது சாப்பாடு அப்படியே கொஞ்சம் விதையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் எனக்கு நல்லா இருக்கும். பொங்கல் நம்ம வெளியெல்லாம் சாப்பிட்ற பொங்கல் மாதிரியே, ஹோட்டலில் சாப்பிட்ற பொங்கல் மாதிரியே இருக்கும் தாளித்து கொட்டுனதுக்கப்புறம். அதனாலேயே மோஸ்ட்லி பொங்கலுக்கு இன்ஸ்டன்ட் பாட்டே யூஸ் பண்ணிப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டெம்முவில் வாங்கின கெட்டில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டெம்முவில் வாங்கின கெட்டில் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஹாட் வாட்டர் பாயில் பண்ணும்போது எனக்கு டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. இந்த ஹாமில்டன் பீச்சோட கெட்டிலுக்கும் இந்த டெம்முவில் வாங்கின கெட்டிலுக்கும் டிஃப்ரென்ஸ் டேஸ்ட் வாட்டரோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னு அதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ மில்க் பாயிலிங்க்கு மட்டும் என் சின்ன பையனுக்கு வெளியே ட்ராவல் பண்ணும்போது அவனுக்கு மில்க் பாயில் பண்ணுறக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மைக்ரோவேவ்லேயே மில்க் பாயில் பண்ணிவிடுவோம். இப்போ சம்மர்லையெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மில்க்கு மைக்ரோவேவில் ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டால் அது சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ கெட்டிலில் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டோன்னா மில்க் ரொம்ப நேரம் கெட்டு போகாது.
அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் வந்து கொடுக்குற அளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப பாயில் பண்ணுறோம் இல்லையா, அதனால வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக நான் ஸ்டவ்வெல்லாம் வாங்கி வச்சுக்கல. அதனால் எனக்கு கெட்டிலே வந்து மில்க் பாயிலிங்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறக்காக இந்த ஒரு கெட்டிலை வந்து நான் வாங்கினேன். இன்னொன்று இது பார்த்திங்கன்னா நல்லா கையை உள்ளே விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மில்க் பாயில் பண்ணும்போது அந்த ஃபுல்லாக ஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா, அதனால் இந்த கெட்டில் வந்து நான் வாங்கினேன். இன்ஸ்டன்ட் பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மெயினான ஒரு 8 கோட் வெசல் வரும் பார்த்திங்களா, உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், அது மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். அடிஷ்னல் பார்ட் எதுவுமே என்கிட்ட இல்லை. அந்த நிறைய பேர் இதுக்குள்ளேயே வந்து ரைஸு தால் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணி வச்சு குக் பண்ணி எடுத்துப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஸ்டீமர் எதுவுமே நான் வாங்கி வச்சுக்கல எக்ஸ்ட்ரா. ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டோடு என்ன வந்ததோ அது மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். எனக்கு ஏன்னா மல்டிபர்பஸ் நான் வந்து பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரைஸ் குக் பண்ணுறதுக்கு, பொங்கல் குக் பண்ணுறதுக்கு, வெளியே போனால் ஒரு வெஜ் புலாவ் மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு குக் பண்ணுவேன். அதுக்காக மட்டும்தான் வந்து இது யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. யோகர்ட் வந்து இதில் பார்த்திங்கன்னா யோகர்ட் மேக் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணலாம். இது எல்லாருமே மோஸ்ட்லி இன்ஸ்டன்ட் பாட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எனக்கு ரெகுலர் யூஸேஜுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. இதுலேயே ஸ்லோ குக் பண்ணலாம், அந்த ஆப்ஷன் எல்லாம் நான் பெருசாக யூஸ் பண்ணதே இல்லைங்க. நான் வந்து வெஜ் புலாவ் பண்ணுறதுனா கொஞ்சம் நேரம் ஓப்பன் பாட்டில் வந்து சாட்டே பண்ணிவிட்டு ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இது எல்லாம் என்னென்ன காயெல்லாம் போடணுமோ எல்லாம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் குக் மோடில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆனால் நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணாலுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து அந்த வெயிட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அது வரையும் வந்து ரிலீஸ் ஆனதில்லை. அது வரையும் லிட்டு டைட்டாக தான் இருக்கும், ஓப்பன் பண்ண முடியாது. எப்போ வந்து அந்த ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த லிட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நம்ம வந்து அந்த வெயிட்டை வந்து புல் பண்ணி ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு லிட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அது எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுவேன் லிட்டு எப்போவுமே. சம்டைம் இது டைம் எடுக்குங்கிறனாலேயே நான் வந்து ப்ரெஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கர் இருக்கு இல்லையா, ரெகுலர் ப்ரெஷர் குக்கரே போய்ப்பேன். சம்டைம் பொங்கல் வைக்கிறதுக்கு மட்டும் இதில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றுறதுனால இந்த குக்கர் வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ரைஸ் குக்கர், நம்ம ரெகுலர் யூசேஜ் குக்கரில் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றினா தண்ணி வெளியே லீக் ஆகிடும். ஸோ ஸ்டவ்வெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடுங்கிறக்காகவே மோஸ்ட்லி பொங்கலுக்கு எனக்கு இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து பிரியாணி எல்லாம் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேங்க. பிரியாணி எல்லாம் இதில் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷர் குக்கர் பண்ணுற பிரியாணியே ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு இன்ஸ்டன்ட் பாட்டை விட. உங்களுக்கு மேபி இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து பிரியாணி பண்ணுறது நல்லா இருக்குன்னா மேபி அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இது இருக்குது. யோகர்ட் மேக் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் நான் ரீசெண்டாக இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, அந்த ட்ரை பச்சை பட்டாணி வந்து காய வச்சது இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து சோக் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ரெஷர் குக் மோடில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துட்டா நல்லா அந்த பட்டாணி வந்து நல்லா அப்படியே ஹோல் பீஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நல்லா வந்து வெந்திருக்குங்க. ப்ரெஷர் குக்கரில் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா பட்டாணி வந்து பச்சை பட்டாணி கொஞ்சம் வந்து நல்லா வெந்துடுது எனக்கு. அதனால் என்ன ஆகிடுது, முழு பட்டாணியாக இருக்கிறதில்ல. இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து அது குக் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு மினி பிளெண்டர் தான் இது. வந்து நான் ஜூஸராகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். நிஞ்சா பிராண்டு தாங்க இது. பார்த்திங்கன்னா நான் பெருசும் வந்து பிளெண்டர் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து பெருசு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவே இல்லை. அதனால் அது வந்து நான் திரும்ப வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நிஞ்சா பெரிய பிளெண்டர் இது எல்லாமே ஒரு செட்டாக கூட காஸ்கோவில் நான் பார்த்துருக்கேன். $50 $60 அந்த பெரிய ஒரு ஜாரும் வரும். அது எனக்கு பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி டிஷ்வாஷரில் போடுறோன்னா கூட ரொம்ப இடத்தையும் ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. அவ்வளோ நாங்கள் ஜூஸ் போடுறதுக்காக தான் மெயினாக இந்த பிளெண்டர் நான் வாங்கினேன். ஸோ அவ்வளோ ஜூஸ் போட்டு குடிக்க மாட்டோம். அதனால் எனக்கு வந்து இந்த சின்ன ஜாரே வந்து ரெண்டுமே ஓகேங்கிற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து ட்ராவலுக்கு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் லிட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹோல் ஃப்ரூட்டாக போட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் ஜூஸர் வந்து மோஸ்ட்லி எனக்கு வந்து ப்ரிஃபரன்ஸே இல்லாதனால நான் ஜூஸர் வாங்கிக்கவே இல்லை. இது பார்த்திங்கன்னா ஏன் இந்த கலர் ஆகிடுச்சுன்னா, ஒரு தடவை மசாலா கிரைண்ட் பண்ணலான்ட்டு பண்ணாங்க. அதனால் அந்த கலர் வந்து எனக்கு போகவே இல்லை. ப்ரௌன் கலர் ஆகிட்டு பட்டை லவங்கம் இதெல்லாம் கரம் மசாலாவுக்கு போட்டு கிரைண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக போட்டு அந்த கலர் அப்படியே ஸ்டெயின் அப்படியே ஆயிடுச்சு.
இந்த நிஞ்சா பிளெண்டரில் இந்த 2 ஜார் தாங்க வரும். இதுக்கே வந்து நான் வந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு $50 வாங்கின ப்ரைஸு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அப்போ உன்னை ஏன் எதிர்பார்த்துட்ருக்கணும் ஜூஸ் போடுறதுக்கு, இது சின்னதாக ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு நான் இதை வாங்கிக்கிட்டால் நானே ஜூஸ் போட்டு குடிச்சுப்பேன் அப்படின்னு தான் இதை வாங்கினார். வாங்கினதுலேருந்து அவர் ஜூஸ் போடவே இல்லை. ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஜூஸ் போட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தான் அவர் வந்து இதில் ஜூஸ் போடுறாரு. மெயினாக இது வந்து ஸ்மூத்தி, அவகேடோ ஸ்மூத்திக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆப்பிள் ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸு இதெல்லாம் போட்டு அப்போவே குடிக்கிறதுக்கு தான் நாங்கள் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்க மாட்டோம் நிறைய ஜூஸ் போட்டு. அதனால் இது அப்போ போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறனால இது போர்ட்டபுளாகவும் இருக்கும். எங்கே வெளியே போகிறனாலும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எனக்கு வந்து எதுவுமே இடம் ஆக்கியூபை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி திங்ஸ் தான் நான் சூஸ் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்தப்போ வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக வாங்கின ஒரு பிளாக் டெக்கர் வந்து குக்கர். இது ப்ரெஷர் குக்கர் தான், ப்ரெஷர் குக்கர் இல்லை, மீன்ஸ் இன்ஸ்டன்ட் பாட் மாதிரி ஒரு குக்கர். ஆனால் இது உள்ளே பார்த்திங்கன்னா இந்த நான்ஸ்டிக்கில் வரும். இது பெருசாக இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. இது ஆரம்ப காலத்தில் இன்ஸ்டன்ட் பாட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுவுமே எதுக்காகனா என் பெரிய பையன் சின்ன பையனாக குட்டி பையனாக இருக்கும்போது அவனுக்கு வந்து இட்லி தான் சாப்பிடுவான். பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே இட்லி தான் சாப்பிடுவாங்கிறனால ட்ராவல் பண்ணும்போது அவன் வெளி ஃபுட்டெல்லாம் பெருசாக சாப்பிட மாட்டான். இட்லி மில்க் இது இருந்தால் போதும் அவனுக்கு. அதனால் இதுலேயே நான் மில்க்கும் பாயில் பண்ணிப்பேன், இட்லி தட்டை இதுலேயே வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துப்பேன். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைஸ் வைக்கணுன்னா என்னென்னா, ரைஸ் இப்போ தாலெல்லாம் நீங்கள் இதில் வச்சிங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா வெளியே வந்துகிட்டே இருக்கும். இந்த லிட்டு வந்து ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி லிட்டு தான், டைட்டெல்லாம் ஆகாது. அதனால் தண்ணி வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். அதனால் பெருசாக தால் ரைஸ் எல்லாம் வந்து இந்த ப்ரெஷர் குக்கரில் எனக்கு வைக்கிற கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் இட்லி ஸ்டீம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து இந்த குக்கர் அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்ஸ்டன்ட் பாட் பெருசாக ட்ராவல்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதே இல்லை. என் பெரிய பையன் ஒரு 5 இயர்ஸில் இருக்கும்போது இப்போவாது வெஜ் புலாவு இந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டும் வெளியே எடுத்துகிட்டு போவேன். அப்போவுமே அதுலேயே வந்து இட்லியெல்லாம் நம்ம குக் பண்ணுறதுனாலும் ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதனால் இந்த குக்கர் இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. இது வந்து ரொம்ப ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலே ஒரு பழைய மாடல். இப்போ யாராவது இது வச்சுருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியலை. இந்த பிளாக் அண்ட் டெக்கர் குக்கரில் பார்த்திங்கன்னா உள்ளே நான்ஸ்டிக் வரனால அந்த ஸ்டீம் பண்ணும்போது நம்ம அந்த ஒயிட்டாக ஆகிடுது. நம்ம யூஸ்வலாக அலுமினியம் குக்கர்லலாம் வந்து இட்லி எல்லாம் ஸ்டீம் பண்ணும்போது கருப்பாக ஒயிட்டாக படியும்ல, அந்த மாதிரி இதில் ஆயிடுச்சு. அதனால் நான் ரொம்ப ஸ்க்ரப் பண்ணால் வந்து அது ரொம்ப ஸ்க்ராச்சஸ் ஆகிடுங்கிறக்காக அதுவுமே நான் ஸ்க்ரப் பண்ணலை, யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறனால அது ஓரமாக அப்படியே போட்டு வச்சுருக்கேன். சும்மா இந்த வீடியோக்காக நான் எடுத்து காட்டுவோம் அப்படிங்கிறக்காக எடுத்தேன். மோஸ்ட்லி இந்த இன்ஸ்டன்ட் பாட்டு தான் வந்து ட்ராவல்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். இப்போ அதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க, வீட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸருங்க. ஃபுட் ப்ராசஸர் தான் பேர், ஆனால் இது மோஸ்ட்லி வந்து சாப்பராக தான் யூஸ் ஆகுது. சாப்பர், அதுக்கப்புறம் கிரேட் பண்ணுறக்கு, ஸ்லைஸ் பண்ணுறக்கு, இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். ஆனால் இதோட நேம் பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸர்னு வச்சுருக்காங்க. நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது எதுக்காக வாங்கினேன்னா, கேரட், பீட்ரூட், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸு இது 3மே கிரேட் பண்ணுறக்காக தான் வாங்கினேன். நல்லா ஸ்ட்ரெட் பண்ணிவிடும் இதில் யூஸ் பண்ணும்போது. ஏன்னா இது 3 காய்கறியுமே வந்து எனக்கு வந்து கேரட், பீட்ரூட்டெல்லாம் வந்து ஷ்ரெட் பண்ணுறக்கு ரொம்ப டைம் எடுக்குங்கிறக்காகவே ரொம்ப ரொம்ப ரேராக தான் குக் பண்ணுவேன். இன்னும் என் சின்ன பையன் வந்ததுக்கப்புறம் பிறந்தப்பெல்லாம் வந்து சுத்தமாக அந்த காய்கறியே குக் பண்ணுறக்கே டைம் இல்லை. அப்போ தான் நான் வந்து சரி ஃபுட் ப்ராசஸர் வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனியன் சாப் பண்ணுறதுக்கு, அப்புறம் சில வெஜிடபிள்ஸ், கேரட் இதெல்லாம் சாப் பண்ணுறக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் பெருசாக சாப்க்கு யூஸ் பண்ணது இல்லைங்க. மோஸ்ட்லி வந்து இதை கிரேட் பண்ணுறக்காக தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது ஷ்ரெட் பண்ணி எடுக்கிறதுக்கு. கேரட் எல்லாம் போட்டால் நல்லா ஷ்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறம் பீட்ரூட், அதுக்கப்புறம் கேபேஜ், இது 3 தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஒரே ஒரு ஹாமில்டன் பீச் இந்த ஃபுட் ப்ராசஸர் நேமு. இது பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, கேரட், பீட்ரூட்டெல்லாம் ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி போடும்போது அந்த மவுத்தில் மேலே கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் அப்படியே வந்து நின்றுடுங்க. அதெல்லாம் நம்ம எடுத்து தனியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபுல்லாக ஷ்ரெட் ஆன மாதிரி இல்லை. ஹாமில்டன் பீச் வந்து ரொம்ப நல்ல பிராண்டுன்னு தான் நான் வாங்கினேன். ஹாமில்டன் பீச் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபுட் ப்ராசஸர் வாங்கியிருந்தேங்க நான் ஆல்ரெடி. ஆந்தர் பிராண்ட் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இதில் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் எல்லாம் வந்து நிற்கும்னு சொன்னால மேலே, அந்த மாதிரி இல்லாமல் இது ஃபுல்லாகவே வந்து ஷ்ரெட் ஆகிடும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இது கூட ஆந்தர் பிராண்டில் நீடரும் வந்தது. ஹாமில்டன் பீச்லேயும் நீடர் இருக்குது, சப்பாத்தி நீடர் வந்து நம்ம டோ நீடர் இருக்குது. ஆனால் அது எனக்கு பெருசாக தேவைப்படலை. ஆந்தர் பிராண்டில் நான் வாங்கியே ரொம்ப யூஸ் பண்ணலைங்கிறனால நான் வந்து ஹாமில்டன் பீச்சில் அந்த நீடர் இல்லாதது தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட் ப்ராசஸர். என்ன ஒன்றுன்னா, நாங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து இங்கே டெக்ஸஸ் மூவ் ஆனதில் அந்த ஃபுட் மவுத்தில் போடுற ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், ப்ரெஸ் பண்ணுறக்கு வந்து ஒரு டூல் வரும், அது வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதனாலேயே இந்த ஃபுட் ப்ராசஸர் என்னால் வந்து பெருசாக யூஸ் பண்ண முடியல. அந்த ஹோலில் வந்து ப்ரெஸ் பண்ணுறக்கு யூஸ் பண்ணுறது வந்து இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, ஏதாவது அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டால் அது ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்தால் இந்த ஃபுட் ப்ராசஸர் என்னால் யூஸ் பண்ண முடியலங்க. மற்றபடி அந்த தனியான பார்ட்ஸ் எல்லாம் வந்து லூஸில் வந்து நம்ம ஊரில் கிடைக்கும்ல, அந்த மாதிரி நான் நிறைய தடவை அமேசானில் இதுக்கு சர்ச் பண்ணால் அந்த மாதிரி எனக்கு செப்பரேட் பார்ட்டே கிடைக்கல. ஸோ அதனாலேயே வந்து நான் வந்து இன்னொரு ப்ராசஸர் வாங்குகிற மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப வாங்கும்போதும் இந்த பிராண்டு ஃபுட் ப்ராசஸரே வாங்கியிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஏன் வாங்கலைன்னா, இந்த ஹாமில்டன் பீச்சோட ப்ளக் பாயிண்ட் வந்து கரெக்டாக எங்களோட ப்ளக்கில் வந்து இன்சர்ட் பண்ண முடியுது. இந்த வீடு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிராண்டோட ப்ளக் பாயிண்ட் வந்து எனக்கு கரெக்டாக இன்சர்ட் ஆகலை. ஒரு அடாப்டர் எக்ஸ்ட்ரா வச்சு தான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் வந்து நான் வந்து சரி ஹாமில்டன் பீச் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு அது வாங்கினேன். அது வந்து ப்ளக் பாயிண்டெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் அந்த கேரட், பீட்ரூட் அதெல்லாம் வந்து மேலே கொஞ்சம் நின்றுடும். இதில் அந்த மாதிரி ஃபுல்லாகவே கிரேட் ஆகிடும். ரொம்ப ஸ்மால் பீசஸ் கூட இருக்காது. வெஜிடபிள் எல்லாம் போடும்போது ஏன் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நின்றுடுதுன்னா, அந்த ப்ரெஸ் பண்ணும்போது இருக்கிற கேப்புக்கும் டிஸ்கில் படுற கேப்பும் பார்த்திங்கன்னா நிறைய கேப்பு. அதனால் வெஜிடபிள் அப்படியே வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக நின்றுடுது. ஆனால் இந்த இன்னொரு பழைய பிராண்டு ஆந்தர் பிராண்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து அந்த மாதிரி கேப் இல்லை. அதனால் வந்து எல்லாமே கிரேட் ஆகிடுது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க்குக்கு வந்தாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த தெர்மோ ஃப்ளாஸ்க்கு காஸ்கோவில் நான் 2 வந்து நியூவாக வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. இது நிறைய பேர் வந்து காஸ்கோவில் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ப்ரைஸுமே ரொம்ப ரீசனபிள். 2 ஃப்ளாஸ்க்குமே $20. இதே நம்ம ஊரில் வந்து வாங்குகிறோம், ஃப்ளாஸ்க் வாங்கிட்டு வரலான்னு நினைக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே இல்லை. நம்ம ஊர்லேயும் இங்கேயும் ஃப்ளாஸ்கோட விலை ஒரே விலை தான். அதனால் இங்கே வாங்கினாலே வந்து ஓகேங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஃப்ளாஸ்க்கு. ஏன்னா ஆரம்ப காலத்துலலாம் நம்ம ஊரில் ஒரு 2 ஃப்ளாஸ்க்கு நான் வாங்கிட்டு வந்தேன், மில்டன் பிராண்டு. அது வந்து இன்னமுமே நல்லா தான் இருக்குது. இன்னொரு பிராண்ட் பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஃப்ளாஸ்க்காக காட்டினேன் இல்லையா, அது வந்து 40 ounceக்கு மேலே ஒரு ஃப்ளாஸ்க்கே. ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. மொத்தமாக நிறைய ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு போகிற அளவுக்கு வந்து அது பெரிய ஃப்ளாஸ்க்காக இருக்கும். ட்ராவல்க்கெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காஃபி நிறைய பேர் காஃபி டீ ஊற்றி எடுத்துக்கிறனாலும் இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பெருசாக நான் டீ பர்பஸ்க்காக இது வந்து ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அது ஸ்டெயின் ஆகிடும், திரும்ப க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி வந்து நான் வந்து ஃப்ளாஸ்க்கு வந்து எதுக்காகன்னா வாட்டர் வந்து பாயில் பண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். டீ காஃபி அதெல்லாம் எடுத்துக்கிறதுனா நான் வந்து இந்த டம்ளர் மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க் வரும் பார்த்திங்களா, அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது கையை விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப டீயெல்லாம் வெளியே போகும்போது நிறைய டீயும் எடுத்துக்க மாட்டோம். ஸோ அந்த டம்ளர் டைப் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இப்போ இந்த ஃப்ளாஸ்க்கு பார்த்திங்கன்னா இது அமேசானில் தான் வாங்கினேன், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது. இது நல்லா இருக்குங்க. ஒரு 1.5 நாள் வரையுமே தண்ணி வந்து நல்லா பாயில் பண்ணி ஊற்றி வச்சுட்டா 1.5 நாள் ஹாட்டாக இருக்குது. கொனோக்கியா பிராண்டுன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் கரெக்டாக, அது ப்ரொனன்சியேஷன் எனக்கு கரெக்டாக இருக்கான்னு தெரியல, செக் பண்ணிக்கோங்க அமேசானில். இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இது பெரிய ஃப்ளாஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ளாஸ்க்கை பொறுத்த வரையும் நம்ம கீழே போடாத மெயின்டைன் பண்ணால் அது வந்து ரொம்ப நாள் வந்து வருங்க, ரொம்ப வருஷத்துக்கு வரும். அடிக்கடி ஃப்ளாஸ்க்கை சேஞ்ச் பண்ணுங்கிறது இல்லை. என்ன நம்ம ஹாட் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுறோன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஈஸி. இங்கே வந்து ஒரு சால்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆகாது தண்ணியில். நம்ம ஊர்லனா மேபி தண்ணியில் வந்து சால்ட் வந்து கீழே ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே பெருசாக வந்து எனக்கு ஃப்ளாஸ்கில் அது வந்து சால்ட் ஃபார்ம் ஆனது இல்லை கீழே. அதனால் க்ளீன் பண்ணுறக்கும் ஈஸியாக தான் இருக்கும்.
இந்த கான்டிகோ ஃப்ளாஸ்க் வந்து இது தெர்மோ ஃப்ளாஸ்க் இல்லைங்க, ஜஸ்ட்டு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். நம்ம ட்ராவல்க்கெல்லாம் வந்து ஹாட் வாட்டர் எனக்கு ஊற்றி வச்சுட்டு எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் வந்து இந்த கான்டிகோ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ளாஸ்க் வாங்கினேன். இது ஃப்ளாஸ்க் தெர்மோவாக இருக்காது, அதாவது ரொம்ப நேரத்துக்கு ஹாட்டாக இருக்காது. இது பார்த்திங்கன்னா இது ஹாட்டாக இருக்கும். இது வந்து நான் ராஸில் ஒரு தடவை வாங்கினேன். இதுக்கு வந்து ஃபுல்லாக அந்த கைப்பிடியெல்லாம் வருங்க, அது பிடிச்சி வந்து பிஞ்சிடுச்சு. அது இல்லாமல் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய ஃப்ளாஸ்க்கு. நான் வந்து என்னோடய டோரில் வந்து சைடில் ஹோல்டரில் வந்து வைக்கிறதுக்கு எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த க்ரீன் ஃப்ளாஸ்க் வந்து சேம் அந்த ப்ளூ ஒன் இருக்குது பார்த்திங்களா, இதுவும் சேம் பிராண்டு தான். இது வந்து என் பெரிய பையனோட ஸ்கூல் ஃப்ளாஸ்க்கு. அவன் வந்து போட்டு அதை அடின்னு அடித்து எப்படி வந்து கீழே போட்டு தண்ணி வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து சூடாக இருக்காது. பட் ஊற்றி வச்சா ஒரு நாளைக்கு அவனுக்கு ஹாஃப் அ டேக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய தடவை அவன் கீழே போட்டுருவான். எவ்வளோ ஃப்ளாஸ்க்கு வாங்கியாச்சுங்க அவனுக்கு. நிறைய கீழே போட்டு உடஞ்சிரும், இல்லைனா எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டு வந்துடுவான் ஸ்கூலில். அதுக்கப்புறம் அதில் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டில் வந்து ஸ்கூலில் தேடினா கூட கிடைக்காது, எங்கே வச்சானே தெரியாது. அந்த மாதிரி 2-3 ஃப்ளாஸ்க் இது வரையும் வந்து அவன் மிஸ் பண்ணியிருக்கான். இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கி கொடுத்த ஃப்ளாஸ்க்கு. அதுலேயும் நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து ஒட்டி அந்த ஃப்ளாஸ்கோட அழகே வந்து போயிடுச்சுங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஃப்ளாஸ்க் இல்லாமல் இன்னுமே 2-3 ஃப்ளாஸ்க் நான் வச்சுருக்கேங்க. அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் எதுலையாவது போடும்போது ஆட் பண்ணுறேன். கிச்சன் வீடியோ ஏதாவது போடும்போது அப்போ வந்து நான் அந்த ஃப்ளாஸ்க்கையும் காட்டுறேன். இல்லை ட்ராவல் விலாக் ஏதாவது போடுறேன்னா என்னென்ன ஃப்ளாஸ்க்கு நான் எடுத்துகிட்டு போவேன் யூஸ்வலாக அப்படிங்கிறக்கும் அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தாங்க என்னோடய அப்ளையன்சஸ். மெயின் அப்ளையன்சஸ் வந்து ஃபுட் ப்ராசஸர், இன்ஸ்டன்ட் பாட், கெட்டில், பிளெண்டர். இந்த 4 தான். என்கிட்ட இல்லாத எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு முக்கியமான பொருள் வந்து நான் வச்சுருக்க மாட்டேன். என்னென்னா பிரெட் டோஸ்டர் என்கிட்ட கிடையாது, வாஃபல் மேக்கர் கிடையாது, அதுக்கப்புறம் ஜூஸஸ் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, அதுவும் கிடையாது. ஏர் ஃப்ரையர் என்கிட்ட கிடையாது. இந்த 4மே வந்து எனக்கு தேவைப்படலை, அதனால் வாங்கவே இல்லைங்க. ஏர் ஃப்ரையர் இப்போ தான் ரீசெண்டாக யோசிச்சுட்ருக்கேன், வாங்கலாமா வேணாமா, கண்டிப்பாக அது நமக்கு தேவைப்படுமா அப்படின்ட்டு வந்து யோசிச்சுட்ருக்கேன். வாங்கினேன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா சொல்கிறேன் கண்டிப்பாக. கிச்சன் அப்ளையன்சஸ் பொறுத்தவரையும் மந்த்லி ஒன்ஸாவது எடுக்கிறோன்னா அந்த வந்து அப்ளையன்சஸ் வாங்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. மற்றபடி மந்த்லி ஒன்ஸ் கூட நம்ம அந்த அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் அது வாங்குறது வேஸ்ட்டுன்னு தோணும். அதனால தான் பிரெட் டோஸ்டரெல்லாம் வந்து நான் வாங்கிக்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து தோசை பேன்லேயே எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. சாண்ட்விச் மேக் பண்ணுறதுனால தோசை பேன்லேயே மேக் பண்ணிப்பேன். அதனால் அதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக யூஸ் ஆகலைங்கிறதுக்காக கிச்சன் கவுண்டர் டாப்பில் இடத்த ஆக்குப்பை பண்ண வேணாம், பேண்ட்ரியில் வந்து எடுத்து வச்சு இடத்த ஆக்குப்பை பண்ண வேணாம் அப்படிங்கிறக்காகவே நான் இதெல்லாம் வாங்கலை. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு நியூ வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.